வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் 6th ஒன். The perimeter of a parallelogram whose adjacent sides are 6 cm and 5 cm is அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஒரு parallelogram இருக்குது. ஸோ parallelogram அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ ஒரு parallelogram இருக்குது. இந்த parallelogramல adjacent side என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து 6 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ பேரலோகிராமில் ஆப்போசிட் சைடு, இந்த சைடு 6 சென்டிமீட்டர்னா இந்த சைடு 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடு 5 சென்டிமீட்டர், இந்த சைடு 5 சென்டிமீட்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ பெரிமீட்டர் அப்படின்னா 4 சைடே ஆட் பண்ணும். அப்போ 5 + 6 + 5 + 6 வரும். பட் 5 + 6 11, 11 + 5 16, 16 + 6 22 வரும். அப்போது நமக்கு 22 எந்த ஆப்ஷனில் இருக்குது? 4th ஆப்ஷன் 22 சென்டிமீட்டர் தான் கரெக்டு. இப்போ இதோட ஆன்சர் 22 சென்டிமீட்டர். 7th ஒன். The area of the parallelogram whose base is 10 meter. பேஸ் வந்து எவ்வளோங்களா? 10 மீட்டருங்களா. அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. அப்போ ஏரியா பேஸ் நமக்கு என்ன இருக்குது? 10 இருக்குது. ஹைட் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. அப்போ என்ன யூனிட் வரும்? இங்கே மீட்டர் இருக்கனால மீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. அப்போ 10 7 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 70 மீட்டர் ஸ்கொயர். இல்லைன்னா ஆர் 70 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதலாங்களா. போத் ஆர் சேம். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 70 ஸ்கொயர் மீட்டர் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் 8th ஒன். த பேஸ் ஆஃப் எ பேரலோகிராம் வித் ஏரியா. ஸோ ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? த பேஸ் ஆஃப் பேரலோகிராம். ஃபைண்ட் த பேஸ் ஆஃப் பேரலோகிராம். பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு தெரியும். அப்போ ஏரியா இருக்க இடத்துல 52, பேஸ் நமக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கிறோம். ஹைட் வந்து 4ங்களா. இப்போ 52வை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேஸ் கிடச்சிரும். அப்போ 4ஆல் என்ன பண்ணுறோம்? 52 டிவைட் பண்ணுறோம். 4 டேபிளில் 1 டைம் 4 மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 2 கீழே இருக்கிறோம். 4 டேபிளில் 12 வந்து 4 3s are 12ன்னு கிடைக்கும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 0ங்களா. இப்போ என்ன கிடையாது? 13. ஸோ யூனிட் சென்டிமீட்டர் இருக்கனால நமக்கு தேர்ட் ஆப்ஷன் 13 சென்டிமீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 9th ஒன். What happened to the area of the parallelogram? So if the base is increased 2 times and the height is halved அப்படின்னு கொடுக்குறாங்களா. ஏரியா ஆஃப் parallelogram என்ன? பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? if the area of the parallelogram, if the base is increased 2 times, அப்போ என்ன இருக்குங்களா? நியூ பேஸ் வந்து என்ன இருக்குங்களா? இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா. அப்போ 2bன்னு போடலாங்களா. எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா? 2b. அப்போ 2 இன்ட்டு பின்னு போடுறோம். அடுத்து நியூ ஹைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஹைட் இஸ் ஹால்வ்டு. என்னாச்சு? பாதி ஆகிடுச்சுங்களா. அப்போ 1/2 இன்ட்டு பிங்களா. அப்போ நியூ பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ பேஸ் இருக்க இடத்துல 2b இருக்குது, ஹைட் இருக்க இடத்துல 1/2 ஹைட் இருக்குங்களா. அப்போ இந்த மல்டிபிள் இருக்க 2 டிவைடில் இருக்க 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? b இன்ட்டு ஹச்ன்னு கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகுது? ஏரியா ஆஃப் பேரலோகிராம் b இன்ட்டு ஹச் தான் நமக்கு என்ன ஆகிடுச்சு? நியூ பேரலோகிராமுக்கு b இன்ட்டு ஹச்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ரிமைன்ஸ் த சேம். ரிமைன்ஸ் த சேம். டிக்ரீஸ் டு ஆஃப்னா இருக்கிறத விட பாதி 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச்னு வந்துச்சுன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்னா 2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச்னு வந்ததுன்னு அர்த்தம். நன் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன இருக்குது நமக்கு? இங்கே பி இன்ட்டு ஹச்னு கிடச்சிருக்கு. புதுசாக கண்டுபிடிச்ச பேரலோகிராமுக்கு பி இன்ட்டு ஹச்னு கிடச்சிருக்கு. அப்போ ரிமைன் த சேம் அப்படின்னா, ஸோ பழைய பேரலோகிராமோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான். பேஸை 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஹைட்டை ஆஃபாக குறைச்சாலும் நமக்கு என்ன இருக்குது? சேம் அதே ஏரியா தான் கிடைக்குது. அப்போது நம்ம ரிமைன் த சேம்ங்கிற ஆப்ஷன் போடுவோம். அடுத்து 5th ஒன். இன் எ பேரலோகிராம் த பேஸ் இஸ் 3 times இட்ஸ் ஹைஸ். ஸோ பேஸ் வந்து என்னங்களா? 3 times இட்ஸ் ஹைஸ். அப்போ 3 இன்ட்டு ஹச்ன்னு போட்டுக்கலாங்களா. புரியுதா? இட்ஸ் பேஸ் இஸ் 3 times ஹைட்டை விட 3 மடங்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ பேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 8ங்களா. அப்போ 8 3s are என்ன? 24 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? தென் த ஏரியா. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. ஸோ பேஸ் வந்து நமக்கு 24, ஹைட் வந்து 8. ஸோ யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணுறோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 24ஐயும்
எதை மல்டிபிள் பண்ண போகிறோம்? 8 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 24 × 8, 8 4s are 32, மீதி 3, 8 2s are 16 + 3 19. அப்போது என்ன கிடைக்குது? 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லாங்களா? நம்ம கொஷினில் ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.